ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சென்னையில் ஒரு சூப்பரான லொக்கேஷன். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. என்ன இந்த குசும்பு அலங்கலா உங்களுக்கு? என்ன இடம் அப்படின்னு தெரிஞ்சவங்க வீடியோ இப்போ வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போதே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். சென்னையில் புதுசாக திறக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் தான் இது. பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. அந்த பில்லர் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பாருங்கள். ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப கலைநயத்தோடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக ட்ரெயினில் போகிற நாங்கள் இந்த பேருந்து நிலையத்துக்கு அதிகம் போகிறதில்ல. அந்த பில்லர்ஸ்லாம் பாருங்கள், அந்த ஸ்ட்ரக்சர்லாம் ஒரு பேருந்து நிலையத்தை எவ்வளவு அழகாக கட்டி அமைக்க முடியும் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. என் மேல கை வச்சுனா 4 பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும், 40,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போம்டா. ஐ ஆம் கவர்மெண்ட் சர்வன்ட் போடா. என் புண்ணாக்கு இந்த பார். நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, கிராண்டான லுக் இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட அதுக்கு தாண்டியும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் மேலே பார்த்துட்ருக்கிறதுல நிறைய தங்குறதுக்கான லாபிஸ் இருக்குது, மக்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்குள்ள ரூம்ஸ் இருக்குது, பெரிய டிஸ்பிளே ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, மூவி அந்த மாதிரி அவங்களுக்கு வருவாய் தர்ற விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க. நமக்குமே பார்க்குறதுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்குது. இது தீபாவளி அண்ட் முந்தின நாள் எடுத்த வீடியோ அப்படிங்கிறதுனால ஃபுல்லுமே பயங்கர க்ரௌட் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். பயங்கரமான கூட்டம் காரணமாகவும் என்னவோ பல கடைகளில் ஜிபே ஒர்க் ஆகலை. அந்த நேரத்தில் நிறைய ஏடிஎம்ஸ் இருந்துச்சு, ஆனால் பயங்கரமான க்யூ இருந்தது. எல்லாருமே ஏடிஎம்மில் நின்று காசு எடுத்து செலவு பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அங்கே க்ரியேட் ஆச்சுது. அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸுக்கும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு மக்கள் பணம் எடுக்கிற மாதிரி இருந்தது. கரும்பு ஜூஸ் கடையிலலாம் ஜிபே மிஷின் இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸில் கூட ஜிபே மிஷின் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தாழ்மையான கருத்து. ஏன் அழுகிற? உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதரா, தைரியமா போ. சாப்பிடணும்னு நினைக்கிற மக்களுக்கு நிறைய சாப்பாடு கடைகள் இருந்தது. தோசை, பரோட்டா அப்படின்னு எல்லா வகையான சாப்பாடு, சாதம் எல்லாமே இருந்தது. சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு போனோம். நின்று சாப்பிட்ற மாதிரி நிறைய கடைகள் இருந்தது. ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி நிறைய கடைகள் இருந்தது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் மக்கள் நிறைய பேர் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. சின்ன பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் வாங்காமல் விடுறதில்ல. பட் எல்லாமே வாங்குறதுக்கான கடைகள் அங்கே நிறைய இருந்தது. முன்னாடி பார்த்தோன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது நிறைய சாப்பாடெல்லாம் கெட்டி எடுத்துகிட்டு போவோம். இப்போ தலைமுறை மாற்றம் எல்லாமே வேலைக்கு போகிற அந்த மாதிரி காரண ஓட்டங்கள்னால என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு மாதிரி பேக் பண்ணாமல் அப்படியே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுறோம். தப்பு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நாங்களுமே அப்படி தான் சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியும் மாறாமல். இன்னும் நிறைய ஃபேமிலிஸில் சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றவங்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு அழகான வசதிகள்லாம் செஞ்சுருந்தாங்க. கை கழுவுறதுக்கு அழகான இடங்கள் நிறைய இடங்கள்லேருந்து, குடி தண்ணீர் நிறைய இடங்கள்லேருந்து நாங்கள் எங்களோட வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டோம். ஸோ கடையில் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வர்றவங்களுக்கும் அந்த வசதியெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக டோட்டலாக நம்ம தோசை கடை அப்படி இப்படின்னு எவ்வளவு கடைகள் உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா இருந்தது. ரேட்டு மீடியமாக இருந்தது. யூஸ்வலாக இந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் காஸ்ட்லியாக தானே இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மீடியம்னு வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு லுக் எல்லா இடத்துலையுமே நல்லா இருந்துச்சு. ஸ்பெஷலாக சொல்லணும்னா கை கழுவுறதுக்கு இடங்கள், குப்பை தொட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருந்தாங்க. மஞ்சப்பை கொடுக்குற இயந்திரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு தோன்ற மாதிரி பஸ் ஸ்டாண்டில் இருந்தது. எங்கே இந்த பக்கம் சாப்பிட்றதுக்கு ஓசியில் சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா? அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது ஏன் நடக்கிறேன்? போறதுக்கு தான். அப்ப போய்தான் ஆகணுமா? ஆமா. வேற வழியே இல்லையா? இந்த வழி இருக்கு. நக்கலு. பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படிதான். அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே? அம்மா 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 அம்மாப்பா. செய்யுங்கடா, செய்யுங்க. அம்மா. என்னினிய தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில்
சுற்றித்திருந்த இந்த கருங்குயில் திரிசாவை கரமுடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க? எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. அது சரி, ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், லாஸ்ட்டாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இவ்வளவு அழகான பஸ் ஸ்டாண்டை கட்டிகிட்டு இருக்க நம்ம கவர்மெண்ட் சூப்பராக பாராட்டப்பட அண்ட் வி ஆர் தேங்க்ஃபுல் டு த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறது. ஆனால் ஒன்று விஷயத்தை மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரைவேட் பஸ்ஸஸ் வந்து இந்த மாதிரி தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி பண்டிகை நேரத்தில் அநியாயம் பண்ணுறாங்க. 1500 டிக்கெட்டை 2500 3000 அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. கிட்டத்தட்ட டபுள் அமௌண்ட் வந்து இதை கவர்மெண்ட் தடுக்கிறதுக்கு பல விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் மக்கள் அந்த டைம் கண்டிப்பாக ஊருக்கு போயே ஆவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பண்டிகை காலங்களில் டபுள் த ரேட் வந்து டிக்கெட் வைக்கிறது இன்னும் நடந்துட்டுருக்கு. இந்த வருஷமும் நடந்துச்சு. அதனால தான் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு போகிற மாதிரி சூழ்நிலை. அப்போ ஏன் இப்போ தான் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு போன சூழ்நிலை, நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து நம்ம மெயின் பேருந்து நிலையங்களில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே ப்ரைவேட் பஸ்ஸஸ் நம்ம புக் பண்ணோன்னா நமக்கு வந்து நம்ம கேளம்பாக்கமில் ஏறிக்கலாம், காமாட்சி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஏறிக்கலாம், பள்ளிக்கரணையில் இருக்கிறவங்க பள்ளிக்கரணை ஸ்டாப்பில் ஏறிக்கலாம், பெருங்களத்தூர், இது மாதிரி முக்கியமான இடங்களில் வந்து நம்ம ஏறுறதுக்குரிய வசதி இருக்குது. அப்போ அலுவலகம் அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து சென்னை டிராஃபிக்கில் அலைஞ்சிட்டு வர்ற மக்கள் வீடு பக்கத்தில் கொஞ்சமாக ஒரு அஃபோர்டபுள் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஏறும்போது அது வந்து நல்லபடியாக நமக்கு பிரயோஜனமாக இருக்குது. இல்லை 400 ரூபாய் ஆட்டோ போட்டு தான் நம்ம வந்து தாம்பரம், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கே வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த காரணத்துக்காக கூட மக்கள் வந்து தனியார் பேருந்துகளை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ டெவலப்மெண்ட்டை நோக்கி பயணம் பண்ணுற நம்ம கவர்மெண்ட் இதை கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கிட்டு ப்ரைவேட் மக்கள் கொடுக்குற பஸ் சர்வீசஸ், அந்த சீட் ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம கவர்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. கவர்மெண்ட் பஸ்லேயும் இப்போ சீட்ஸ் நல்லா இருக்குங்கிறது சூப்பரான விஷயம். இந்த மாதிரி டோர் ஸ்டெப் சர்வீசஸ், அதாவது முக்கியமான இடங்களில், எல்லா வீடுகள் முன்னாடியும் பிக்கப் இல்லை, முக்கியமான இடங்களில் வந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி முக்கியமான இடங்களில் வந்து நீங்கள் வந்து பிக்கப் பாயிண்ட்ஸ் கொடுத்தா மக்களுக்கும் பெரும் வசதியாக இருக்கும். ப்ளஸ் இந்த பண்டிகை காலங்களில் வசூலிக்கப்படுற அதிக கட்டணம் வந்து மக்களுக்கு நிஜமான பேர்டனாக இருக்குது. கண்டிப்பாக வேறு வழி இல்லாமல் போயிட்டுருக்காங்க. அதையும் கொஞ்சம் தடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதும் தாழ்மையான வேண்டுகோள். கவர்மெண்ட் இதை செய்யும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஓகே, இந்த வீடியோவில் உள்ள சொன்ன கருத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி விடலாம். ஷேர் இட் அண்ட் தேங்க்யூ. எங்கே பானர்ஜியை காணோம்? என்னைய தேடுறாங்க? இதோ இங்க இருக்க பார்த்தா என்னைய குள்ள சொன்ன பாக்குறா நீ? நடக்காதா, நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. இதோ நான் கூட்டி வந்துறேன் பார்த்தா. இங்க பாரு, நான் வர மாட்டேன், நான் வர மாட்டேன். நீ எப்பவும் எங்களோட தானே இருக்க. வா, ஒண்ணா போலாம். ஐயா, எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டேன். எப்படியா முடியும்?